தமிழ் இலக்கியத்துல காலமேக புலவர்னு ஒருத்தர் இருக்காரு. அதாவது மேகங்கள் திரண்டு மழை பொழிவது போல ஒரு வார்த்தையை சொன்னோம் அப்படின்னா உடனே கவிதை பாடக்கூடிய அளவுக்கு வல்லமை பெற்றவர். அதனாலேயே அவரை காலமேக புலவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலமேக புலவர்கிட்ட ஒரு பெண் போயிட்டு, நான் ஒரு வார்த்தை சொல்றேன், அதுல கவிதை சொல்ல முடியுமா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே கரி என்கிற சொல்லுல தொடங்கி உமி என்கிற சொல்லில் முடியும்படியா ஒரு கவிதை சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே காலமேக புலவர் இப்படி ஒரு கவிதையை சொல்றாரு. கரிக்காயை பொரித்தால், கன்னிக்காயை தீத்தால், பரிக்காயை பச்சடி பண்ணால், உருக்கமுற்ற அப்பைக்காய் நெய்து வட்டலாக்கினால் அத்தை மகள், உப்புக்கான் சீச்சி உமி அப்படின்னு சொல்லி, அதாவது கரியில தொடங்கி உமியில முடிகிற மாதிரி ஒரு கவிதையை சொல்லிட்டாரு. இதுல என்னன்னா, அந்த கரிக்காய் அப்படின்னா அத்திக்காயை சமைக்கிறாங்க. அதே போல கன்னிக்காய் அப்படின்னா வாழைக்காய், அப்புறம் பரிக்காய் அப்படின்னா மாங்காயில பச்சடி பண்ணாங்க. அப்போவே பச்சடிலாம் இருந்திருக்கு போல இருக்கு. மாங்காயில் அந்த பரிக்காயில் பச்சடி பண்ணாள். அப்புறம் அப்பைக்காயில் நெய்தலிட்டு வட்டலாக்கினாள் அப்படின்னா நெய் போட்டு கத்திரிக்காயை நல்லா வதக்கி நல்லா அருமையாக சமைச்சாங்க. ஆனால் உப்பு அதிகமாக போட்டு வாயில் வைக்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டாங்க அத்தை பொண்ணு அப்படின்னு சொல்லி காலமேக புலவர் அந்த கவிதையை எழுதியிருப்பார். இந்த காலமேக புலவர் எழுதிய பாடல் கண்ணதாசனுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பலே பாண்டியா அப்படிங்கிற படத்தில் ஒரு பாடல் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அத்திக்காய் காய் ஆலங்காய் வெண்ணிலவே இத்திக்காய் காயாதே என்னை போல் பெண்ணல்லவோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல். இதில் காய்னு அந்த பாடல் முழுக்கவே ஏராளமான காய்களை அவர் கண்ணதாசன் பயன்படுத்தியிருப்பார். காலமேக புலவர் 4 காய்களை மட்டும்தான் அந்த பாடலில் சொல்லியிருப்பார். ஆனால் கண்ணதாசன் ஒரு 40க்கும் மேற்பட்ட காய்களை அந்த அத்திக்காய் பாட்டில் பயன்படுத்தியிருப்பார். இதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த அத்திக்காய் பாடலுடைய பொருள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, சங்க இலக்கியத்தில் குறுந்தொகையில் வரக்கூடிய இன்னொரு பாடலை எனக்கு ஞாபகப்படுது. இந்த பாடலுடைய சாரத்தை தான் இந்த அத்திக்காய் பாடலில் கண்ணதாசன் பயன்படுத்தியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதாவது குறுந்தொகையில் ஒரு காட்சி என்னன்னா, ஒரு தலைவன் இரவு நேரத்தில் தலைவியை சந்திப்பதற்காக, அந்த காதல் வயப்பட்ட தலைவியை சந்திப்பதற்காக தலைவன் வருகிறான். அவன் வரன்னு சொன்ன நேரம் தவறியும் அவன் வரலன்னொடனே அந்த பெண் நிலவை பார்த்து சொல்றதா இந்த பாடல் இருக்கும். அதாவது கருங்கால் வேங்கை வீயுகு துருகள் கானகத்தே எள்ளி வருணர் களவிற்கு நல்லை அல்லை நெடுவெண் நிலவே அப்படின்னு சொல்லி, அதாவது இந்த காட்டுல என் தலைவன் என்னை பார்க்கறதுக்காக வந்துட்டு இருக்கான். நிலா வெளிச்சம் நல்ல பகல் போல இருக்குது. அந்த நேரத்தில் அந்த பாறை மேலே வேங்கை மரத்தினுடைய மலர்கள்லாம் விழுந்து ஒரு புலி படுத்திருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுத்து, அதில் பயந்து என் தலைவன் இன்னும் வராமல் இருக்கானோ, என் தலைவன் வர்ற இந்த நேரத்தில் நீ இவ்வளோ வெளிச்சமாக இருந்த அப்படின்னா ஊர்க்காரங்க யாராவது பார்த்துட்டா என் நிலைமை என்ன ஆகுறது, இதெல்லாம் தெரியாமல் நீ இவ்வளோ வெளிச்சமாக இருக்கே, உனக்கு நல்லாவா இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த நிலவை பார்த்து தலைவி சொல்கிற மாதிரியான பாடல். இந்த காட்சியைத்தான் அந்த அத்திக்காய் பாடலில் கண்ணதாசன் கையாண்டு இருப்பார். நல்ல அழகான காட்சி, எவ்வளோ அழகாக அந்த திரை பாடல் வடிவத்துக்குள்ளே கண்ணதாசன் கொண்டு வந்திருக்காரு. உண்மையிலேயே தமிழ் இலக்கியத்தை இவ்வளோ அழகாக திரைப்பாடல்களுக்குள்ளே கொண்டு வந்த ஒரு திரைப்பட பாடலாசிரியர் கண்ணதாசன் அளவுக்கு வேறு யாரும் இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் வேறு சில பாடல்களோடு சந்திப்போம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.